பார்க்கிங் திரைப்படத்திற்கு தேசிய விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்த திரு MS பாஸ்கர் அவர்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவுக்கான விருதும் பார்க்கிங் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. வாடகை வீட்டில் பார்க்கிங் பிரச்சனையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட பார்க்கிங் திரைப்படத்திற்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எழும், இந்த பிரச்சனையினால அது ஒரு கொலைவெறிய தூண்டும் அளவிற்கு போகும் அப்படின்னும், இறுதியில் என்ன நடந்தாலுமே ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி கண்டிப்பா எல்லார் மத்தியிலுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா முடிச்சிருப்பாங்க. இந்த படம் OTTல ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கதை, இது ஏன் OTTல வந்தது அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இந்த படத்தை வந்துட்டு திரையில வந்துட்டு வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னும் கூட பல பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. பல்வேறு இயக்குநர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து பாராட்டியும் இருந்தாங்க. நடிகர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. பல்வேறு இயக்குநர்கள் கூட இந்த மாதிரி ஒரு எமோஷனலான, மக்களுக்கு புரியக்கூடிய, மக்கள் விரும்பக்கூடிய கதைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில பார்க்கிங் திரைப்படத்திற்கு 71ஆம் தேசிய விருது என்பது சிறந்த திரைப்படத்திற்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற பார்க்கிங் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு சுதன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், மிக்க நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், இப்போ உங்களுடைய தயாரிப்பில் வெளியாக இருந்த பார்க்கிங் படத்திற்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு, எப்படி இதை ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இதுக்கு இது முக்கியமான ரீசன் வந்து என்னோட பார்ட்னர் சினீஷும் டைரக்டர் ராம்குமாரும் தான். முதல்ல இருந்து அவங்க ரொம்ப நம்பினாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா. எஸ் சார், நீங்க கண்டினியூ பண்ணலாம். எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் இந்த மாதிரியான ஒரு கதை கொண்டு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லும் பொழுது இந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெறும் மக்கள் மத்தியில அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா? தொடர்ந்து இப்ப நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிருக்கு படம் அப்படின்னும் பொழுது நீங்க அந்த டைம்ல எதிர்பார்த்தது என்னவா இருந்துச்சு சார் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது? இல்ல மேடம், நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சு பண்ணோம் மேடம். பட் இந்த மாதிரி அவார்ட், இந்த விஷயங்கள் எல்லாம் டெஃபினட்டா எதிர்பார்க்கல. ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் போது அது இன்னும் ஒரு அடிஷனல் பூஸ்ட் இருக்கு. இன்னும் 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 இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கிற ஒரு துண்டு. இந்த பார்க்கிங் திரைப்படம் சிறந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இந்த படத்துல நடிச்சிருந்த MS பாஸ்கர் அவருக்கும் சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவுக்கான விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 3 அவார்டு இந்த படம் வாங்கியிருக்கு சார், எப்படி உணர்றீங்க மேடம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா இன்னும் 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 நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாங்க. இப்ப தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான கதைகளை மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க நம்புறீங்க? அந்த தயாரிப்புக்கு நீங்க ஓகே சொல்லும் பொழுது அந்த கதை கேட்கும் பொழுது நீங்க எப்படி உணர்ந்தீங்க சார், எப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க? மேடம், வேரியஸ் படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் படங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் மேடம் இதுக்கு முன்னாடியும். அதே மாதிரி இதுவும் டிஃப்ரெண்டான கதையை நம்பி கதையாக தான் மேடம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பண்ணிட்டு இருக்க படங்களும் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கதைக்களம் உள்ள படங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நன்றி சார். அண்ட் உங்களுடைய இந்த படம் வென்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் கூட. இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.